ஜனநாயகம்ன்ற படமா நம்மளுக்கு முக்கியம்? ஆ இல்ல நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்கான்றது தான் முக்கியம். அதுவும் இந்த திமுக ஆட்சியில நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்கா இல்லையான்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது இல்ல. அதுக்கு அத பத்தி அவங்களுக்கு கவலைப்படல. அவங்க வந்து அவங்க கவர்ன்மெண்ட் எப்படி நடத்துனாங்க, எப்படி அவங்க ஆட்சி நடத்துனாங்க, அத பத்தி கவலையே கிடையாது. அவங்க ஜனநாயகம் படத்த வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ மீடியாவ வச்சு அவங்க வந்து எவ்வளோ மேனிபுலேட் பண்ண முடியுமோ, அது பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து மீடியாவோட கேம்ல நம்ம யாருமே விழக்கூடாது. நம்ம யாருமே மீடியா கேம்ல விழக்கூடாது. ஜனநாயகன் உண்மையிலேயே ஜனநாயகம் அந்த படத்துக்கு வந்து யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தவங்க, அவங்க வந்து எத்தனையோ காசு வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். வேற யாருக்குமே அந்த படத்துல வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த படத்த ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. ஆனா அந்த காசு வட்டி ஏறிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த திமுகக்கு இதுல என்ன பிரச்சனை? அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்த. சிஎம் சார் கூட வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுத்தையும் வச்சுலாம் ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல சும்மா அப்படியே ஒரு சடனா பாசம் பொங்குதா விஜய் மேல? சடனா அவருக்கு எதுக்கு பொங்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும்ல.